இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து அதற்குள் தலையில் இன்னொரு இடி விழுந்திருக்கிறது. பாக்யராஜின் மறைவு. பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள் பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை நீங்கள் ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அவர் ஒரு பன்முக கலைஞர், கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், முடிந்தால் ஒரு பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கொங்கு மண்டலத்திலே பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து விளிம்பு நிலை மக்களின் எல்லா துயரங்களையும் அனுபவித்த ஒரு கலைஞன் தன் ஒரே உடம்புக்குள் இத்தனை அவதாரம் எடுத்து வைத்திருந்தார் என்பது பாக்யராஜுக்கு பெரிய பெருமை. இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞன் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளாகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன். இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது. ஒருவன் கவிதை எழுதி கொண்டிருப்பான், காதலி வருவாள், அவன் எழுதிய கவிதைகளின் தாள்களை தரையில் வைத்திருப்பான். ஒரு மாடு கோமியம் பெய்யும், அது ஆறு மாதிரி வந்து அந்த கவிதைகளை எல்லாம் நனைத்துவிடும். அதற்காக மாட்டை சென்று அந்த கவிஞன் அடிப்பான். காதலி வருவாள், ஏன் மாட்டை அடிக்கிறாய் என்று கேட்பாள். இது அவருடைய திரைக்கதை. இந்த திரைக்கதைக்கு பிறகு ஒரு வசனம் வருகிறது. ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த கவிஞன் சொல்லுகிறான், என் கவிதைகளையெல்லாம் அழித்து விட்டது. காதலி கேட்பாள், நீ ஏன் அழிகிற மாதிரி எழுதுற? ஒரு எழுத்தாளன் கவிஞன் எழுதினால் அழிகிற கவிதை எழுதக்கூடாது, அழிகிற எழுத்து எழுதக்கூடாது என்பதை இப்படி ஒரு பாமர மொழியில் சொல்லி வைத்திருப்பார் பாக்யராஜ். வசனகர்த்தாவில் மிக உயர்ந்த எளிமையான, இயல்பான, அலங்காரமில்லாத, பழமொழிகள் இல்லாத, விடுகதைகள் இல்லாத, தெள்ளுதமிழ் இல்லாத, சங்கத்தமிழ் இல்லாத நடைமுறை வசனங்களை அவர் எழுதியிருப்பார். ஒரு பூக்காரி வாத்தியாருக்கு சொல்லிவிடுறார், காதலி ஊரில் இருக்கிறாள், ஊரை விட்டு போகிறார், நீ விரைவில் வந்து திருமணம் முடித்துக்கொள் உன் காதலியை. அதற்கு பூக்காரி சொல்லுகிறாள். பூக்காரியின் மொழியை பயன்படுத்தி இருக்கிறார் பாக்யராஜ் புதிய வார்ப்புகளில். வாத்தியாரே, பறிச்சாத்தான் பூ வாடுங்கிறது இல்லை, செடியிலேயே விட்டு வச்சா கூட அந்த பூ வாடித்தான் போகும். உன் காதலி காத்திருந்தால் கூட சோர்ந்து போவாள், காலம் மாறிவிடும், அவள் வாடி விடுவாள் என்பதை ஒரு பூக்காரியின் மொழியில்
எழுதி காட்டியிருப்பார் பாக்யராஜ். அவருக்கு நான் பல படங்களில் பாட்டு எழுதியிருக்கிறேன். முதல் படம் அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, தாவணி கனவு, சுந்தர காண்டம், தூரல் நின்று போச்சு, இப்படி பல படங்களில் எழுதியிருக்கிறேன். அவரிடம் பாட்டெழுதுவது ஒரு சவால் எல்லா பாடலாசிரியனுக்கும். ஏனென்றால் அவர் அந்த பாட்டுக்கு ஒரு பல்லவியை மனசுக்குள் ஏற்கனவே எழுதி வைத்திருப்பார். அவர் எழுதி வைத்திருக்கிற பல்லவியை பாடலாசிரியன் எழுதுகிற வரைக்கும் சம்மதிக்க மாட்டார். அவர் எவ்வளவு அழகான பல்லவி கொடுத்தாலும் தான் நினைத்ததை சொல்லுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் மனதில் உள்ளதை கண்டுபிடித்து எழுதுகிற பாடலாசிரியன் தான் அவரிடம் வெற்றி பெறலாம் என்ற சூழல் இருந்தது. அவர் தன் வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய பழைய கால வாழ்க்கை மிகவும் சோகமயமானது. இப்போது ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர் புகழோடு மரணமடைந்திருக்கிறார். இந்த புகழுக்கு கீழே அவர் பட்ட காயங்களும் ரணங்களும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். சென்னையில் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னால் ரிக்ஷா ஓட்டியவர் பாக்யராஜ் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சின்ன சின்ன தோல்விகளில் யாரும் துவண்டு விடக்கூடாது. எல்லா வகையான வாழ்க்கையையும் எல்லா வகையான அனுபவங்களையும் அடிகளையும் இடிகளையும் பெற்றுத்தான் ஒரு மனிதன் முன்னேறுகிறான். நான் என் இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கிறேன், 80களில் திரையுலகத்தை நோக்கி தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலிருந்தும் புறப்பட்ட இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் 2 பேர். ஒருவர் பாரதி ராஜா, இன்னொருவர் பாக்யராஜ். இயக்க முடியும் என்ற நம்பிக்கையை பட்டிக்காட்டு இளைஞர்களுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. எழுத முடியும், நடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சராசரி இளைஞனுக்கு கொடுத்தவர் பாக்யராஜ். இந்த 2 பேரையும் திரையுலகம் மறந்துவிட முடியாது. இந்த 50 ஆண்டுகளில் திரையுலகம் சந்தித்த எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையானவர்கள் இந்த இருவரும். பாக்யராஜினுடைய புகழ் வாழ்க. சுந்தரகாண்டம் என்று அவர் ஒரு படம் எடுத்தார். எனக்கு தொலைபேசியில் சொல்லி சுந்தரகாண்டம் என்றால் என்ன என்று கேட்டார். கம்பன் எழுதிய ராமாயணத்தில் ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்தில்தான் அனுமன் சீதையை அசோகவனத்தில் சந்தித்து தன் சூளாமணி கொடுத்து, சூளாமணி படலம் என்று ஒரு படலமே இருக்கிறது. அந்த அசோகவனம்தான் அனுமன் சீதையை சந்தித்த இடம். அதை பாடுகிற காண்டம் சுந்தர காண்டம்னு சொன்ன உடனே அவர் கேட்டது, அதை நான் படிக்கணும், சுந்தரகாண்டம் நூல் இருக்கிறதா உங்களிடம் என்றார். அந்த 6 காண்டங்களில் சுந்தரகாண்டத்தை மட்டும் பிரித்து எடுத்து அவருக்கு அனுப்பி வைத்தேன். அவர் அதிகமாக தமிழ் கற்காதவர், இலக்கண தமிழ் இலக்கிய தமிழ் கல்லாதவர். ஆனால் சுந்தரகாண்டம் என்று ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்றவுடன் சுந்தரகாண்டத்தை நான் படித்தாக வேண்டும், தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டினார் அல்லவா, அதுதான் பாக்யராஜின் உழைப்பு என்று நான் நினைக்கிறேன். பாரதி ராஜா இறந்த மறுநாள் அவரும் நானும் 40 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினோம். பல நினைவுகள், எனக்கு தெரியாத பல செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் எனக்கு அவர் புத்தகத்தை கொடுத்து விட்டிருந்தார். நான் எழுதிய புத்தகம் படிச்சா புடிச்சர்லா, குமுதத்தில் நான் எழுதிய தொடர். இந்த தொடருக்கு புத்தகமாக வெளிவருகிற பொழுது நீங்கள் மட்டும்தான் எனக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று கொடுத்தார். நூல் என்னிடம் இருக்கிறது, அணிந்துரை இன்னும் நான் எழுதவில்லை. எழுதுவதற்கு முன்பே ஓர் எழுத்தாளன் தன் கதையை முடித்து கொண்டு விட்டான். பாக்யராஜின் புகழ் வாழ்க. பாக்யராஜுக்கு நான் ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த நன்றி படத்திற்கு பாட்டெழுத கொடுத்த வாய்ப்பல்ல. அவர் பாக்யா
என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையில் நான் ஒரு தொடர் எழுத வேண்டும் என்று பணித்தார். நான் எழுதினேன். அதுதான் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள். சின்ன வயதிலிருந்து என்னை பாதித்தவர்கள், என் மீது ஒரு தடம் பதித்தவர்கள், என் மனக்குளத்தில் அலையடித்தவர்கள், என்னை செதுக்கியவர்கள், ரசிக்க வைத்தவர்கள், இவர்களை பற்றி எழுதினேன். அதில்தான் எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி, ஜேசுதாஸ், கண்ணதாசன், பி. சுசீலா, என் தாத்தா, பாட்டி, என்னுடைய டீச்சர், இத்தனை பேரை பற்றியும் எழுதியிருக்கிறேன். அழியாத ஆவணம் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள். அதை எழுத வாய்ப்பளித்து மேடை அமைத்து கொடுத்தவர் பாக்யராஜ். ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சக எழுத்தாளனுக்கு என் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவரை நிழலாக தொடர்ந்து வாழ்ந்தவர். இனி தனியாக இருக்கிற அந்த சகோதரி நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன். எப்படித்தான் மீதி காலத்தை கழிக்கப் போகிறாரோ என்று அவர் மீது எனக்கு அனுதாபம் நேருகிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்க்கும், கலை குடும்பத்தார்க்கும், ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். இன்று காலையில் என் விமானம் சென்னையிலிருந்து கோவைக்கு புறப்பட்டது. ஓடுதளத்தில் விமானம் நகரும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. பாக்யராஜ் இறந்து விட்டார். அதன் பிறகு விமானம் என்னை சுமந்தது என்பதை விட விமானத்தை ஒரு 50 நிமிடம் நான் சுமந்தேன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய புகழ் வாழ்க. இளைஞர்கள் பாக்யராஜிடம் நம்பிக்கை பெறுக. உழைத்தால் ஒருவன் உயரலாம் என்ற பாடத்தை விட்டுவிட்டு பாக்யராஜ் மறைந்திருக்கிறார் என்பதை புதிய தலைமுறை புரிந்து கொள்க. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.